PELC பரிசுத்த மிகாயல் ஆலயம் மேட்டுப்பட்டி குருசேகத்தின் இளைஞர் இயக்கம் சார்பாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, அழகானவரே, அருமையானவரே, இந்த நிமிடத்துல இங்கே எல்லாரும் இங்கே கூட்டி சென்ற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நிமிடத்துலையும் ஏசப்பா நாங்கள் இந்த வீடியோ செய்ய தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நிமிடத்துலையும் ஏசப்பா நாங்கள் பண்ணக்கூடிய பாடலுமே, நாங்கள் வாசிக்கக்கூடிய வேத வாசிப்பு, நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி எல்லாத்தையும் இங்கே கூட இருந்து ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக இந்த வீடியோ மூலமாக அனைவரும் பயனடைய உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா இந்த முழு நேரத்திலே எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஏசப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30-37 முடிய. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் ராஜரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பெரிய பிராணனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அந்தபடியே செய் என்றார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ராஜா உங்களுடைய வசனத்தை கேட்பதற்கு நாங்கள் அனைவரும் ராஜா வெறுமையாக போகாதபடிக்கு தேவன் தாமே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்ய இயேசப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட
வேத பகுதி எதுன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து. நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் கதையில 4 விதமான கேரக்டர் இருக்கு. ஒரு மனுஷன், திருடன், ஆசாரியனும் லேவியனும், அப்புறம் சமாரியன். இந்த 4 விதமான கேரக்டர்ல நம்ம எந்த கேரக்டர் இருக்கோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா. முதலாவது இந்த மனுஷனை குறித்து பார்ப்போம். அவன் வஸ்திரத்தை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயப்படுத்தியிருக்காங்க. காயப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தை உரிக்கிறாங்க. அவனை உரித்தது மட்டும் இல்லாமல் குற்றுயிராக அடித்து துன்புறுத்துறாங்க. துன்புறுத்திட்டு அவனுடைய பொருட்களை அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மனுஷனை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மனுஷனாக நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தரம் நம்ம காயப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொல்லினாலும் செயலினாலும் அநேக உறவினாலும் பண கஷ்டத்தினால பொருளாதார தேவையினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாச குறைச்சல் உண்டாகுது. இந்த விசுவாச குறைச்சல் உண்டாக நம்மேல் இருக்கிற நீதியின் வஸ்திரம் உரிக்கப்படக்கூடியதா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப நம்மளுடைய அந்த வஸ்திரம் நம்மளுடைய விசுவாசமா உரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அவன் காயப்படுத்திட்டு அவனோட வஸ்திரத்தை உரிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில காயப்படுத்த நம்மளுடைய விசுவாசி குறைச்சல் உண்டாக என்னாகும்? நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்தை விசுவாசி உரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மனுஷனாக நம்ம இருக்கும்போது அந்த உலகப்புறமான பாவங்கள் ஆசைகள் எல்லாம் அந்த நீதியின் வஸ்திரத்தை உரிக்க பார்ப்போம். அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம உரிக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்கணும். அது மட்டும் இல்லாம குற்றுயிராக விட்டுட்டு போனாங்க. நீதியின் வஸ்திரத்தை நம்மளை எடுத்துட்டாங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லை செத்தவர்களா இருக்கிறோமா? ஆவிக்குற வாழ்க்கையில பலனா இருக்கிறோமா இல்லை பலவீனமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்கு வருவோம், சும்மா பாடல் பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம உயிருள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த மனுஷனை போல நம்ம குற்றுயிராக கிடைக்கிறோமா இல்லை உயிருள்ளவனா இருக்கிறோமா? அடுத்த கேரக்டர் நம்ம யாரை பார்க்க போறோம்னா திருடனை குறித்து பார்க்க போறோம். இந்த திருடனோட வாழ்க்கையில அவன் மற்றவர்களுக்கு பொருளை அபகரிக்கிறவனாக இருக்கிறான், மற்றவர்களை காயப்படுத்துகிறவனா இருக்கிறான். நம்ம அந்த கேரக்டர்ல இருக்கிறோமா? நம்ம ஒருத்தரை சொல்லினாலோ செயலினாலோ நம்மளுடைய அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம சந்தோஷப்படுறதுனாலையோ இந்த காரியங்களால அந்த திருடனை போல நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எதற்காக இருக்கிறது? நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரோஜனமாக மாத்திரம்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் அது எல்லாமே இருக்கட்டுங்க, அது எதுவாக இருக்கட்டுங்க, அது மற்றவர்களை காயப்படுத்துதுன்னா நம்ம திருடனாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இது எல்லாமே திருடனுக்குரிய கேரக்டரா இருக்கு. இவங்க யாருமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று 1 கொரிந்தியர் 6:10 இருக்கு. இப்ப திருடனுடைய கேரக்டர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, இந்த ஆசைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் கேளுங்க, தேவன் கண்டிப்பா இதை நம்ம எடுத்து போடுவாரு. அடுத்த கேரக்டர் யாரை பார்க்க போறோம்னா ஆசாரியனையும் லேவியரையும் பார்க்க போறோம். இந்த ஆசாரியர் லேவியர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஆசிரியர் லேவியர் என்ன பண்ணா தன்னை எப்போ உயர்த்தி காமிச்சுக்குவாரு, தலை கீழே குனிஞ்சு ஒரு சின்ன வேலை கூட பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட கேரக்டர் நம்மகிட்ட இருக்குதா? வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்பேற்பட்ட தேவன் அவர் என்ன பண்ணார்னா ஊழியக்காரராக இருந்து சேவை செய்யக்கூடியவராக இருந்தார். எப்படியாக சீஷர்களுடைய கால்களை கழுவி அவர் தன்னை தாழ்த்தினாரோ அது போல தாழ்த்தினாதான் நம்ம உயர முடியும். இங்க ஆசாரியன் லேவியனும் தன்னை தாழ்த்தாமல் அவர்களை கண்டு கொள்ளாமல் அப்படியே போயிட்டாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை கண்டு கூட கொள்ளலையாங்க, அவங்களை ஏறுத்து கூட பார்க்காம அவர்கள் விலகி போனவர்களா இருக்காரு. அப்படி நீங்க விலகி போகக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா மத்தேயு 25 அப்பொழுது இடப்பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே உங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய
இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கவில்லை. எல்லாமே தேவன் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்பார். அப்படி நிற்க வைக்கிறாருன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம அநேக தரம் அப்படி கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா, புத்தியாளர்களை பார்த்தா நம்ம எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் நிறைய டைம் போயிடும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்க வரவில்லை, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வச்சுருப்போம், ஆனால் அப்படி கொடுக்கின்ற மனசு சுத்தமாக இல்லை. இந்த ஆசாரியர்கள் ஏவிருக்கும் அந்த மனம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த கேரக்டர் நம்மள்கிட்ட இருந்துதான் எடுத்துக்கொள்றோம் சொல்கிறாரு. இங்கே தேவனாக சொல்றாரு, மிகவும் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே. அப்போ நமக்கு கீழாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருக்கு நம்ம எதை செய்கிறோமோ அதை நம்ம தேவனுக்கே செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3:27 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ அதை செய்யாமல் இருக்கணும்னா நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்கு கொடுத்ததை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்த நிலைக்கு நம்ம மாற வேண்டும். அடுத்த காரியம் இந்த சமாரியன். இந்த சமாரியன் என்ன பண்ணானா, அவர் வந்து பார்க்கணும் எதுவுமே தேவையில்லை. சமாரியன் எவ்வளோ சபிக்கப்பட்டவர்களும் தெரியும், ஆனால் அவர் வந்து காயம் கட்டியவர்களாக இருக்கிறாரு. சமாரியனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் அநேகர் என்ன பண்ண, நீ தொடாத, இந்த சைடே வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அதே போல நம்மள அநேகர் இந்த வாழ்க்கையில நம்மளை ஏளனமாக பேசியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மளுக்கு காயம் கட்டக்கூடியவர்களாய் மாற்றுவார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மை தாழ்த்த வேண்டும். இங்கே அவர் சமாரியனாக தன்னை தாழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் உள்ளதை கொண்டு, எண்ணெயையும் திராட்சை ரசத்தை கொண்டு அவர்களுடைய காயத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாரு. எண்ணெயும் திராட்சை ரசம்னா, எண்ணெய் வந்து அபிஷேகத்தையும், திராட்சை ரசம் உடன்படிக்கை ரத்தத்தை குறிக்கிறது. இப்படியாக அவர் ரெண்டையும் கலந்து காயம் கட்டுகிறார். அப்ப ஒரு மனுஷனை எப்படி காயம் கட்டணும்னா, தேவனுடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய உடன்படிக்கை ரத்தத்தினாலும் நம்ம மற்றவங்களுடைய காயத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இந்த வாழ்க்கையில இருக்கிறவங்கள, இந்த நல்ல சமாரியனுடைய கேரக்டர் இருக்கிறவங்களை பார்த்து தேவன் வர சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறப்பதான் சொல்றது. அப்ப இந்த வாழ்க்கை, இந்த நல்ல சமாரிய கதையில் சொல்லப்பட்டது, இந்த வாழ்க்கை அனைத்தும் பேசிக்காக எதுலன்னா, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியதில் இருக்கு. அதான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அதே போலதான் நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்ல சமாரியனை போல பாரத்தை சுமக்குகிறவர்களா இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய சுய வாகனத்தை மேல் ஏற்றி, அவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், ஆனால் தன்னுடைய சுய வாகனத்தை ஏற்றி சத்திரத்தை கொண்டு போனாரு. அப்ப அந்த காயப்பட்ட மனுஷர்களை நம்ம தூக்கி அவங்க பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயமாகிய அந்த சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சத்திரமாகிய தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைக்கும் பொழுது காயம் குணமாகக்கூடியதாக இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த மனுஷனை போல காயப்பட்டு தோல் நம்மளுடைய நீதியின் வசம் உரிக்கப்பட்டு செத்தவனாக இருக்கிறோமா, இல்லை போல காயப்படுத்தக்கூடியவனா இருக்கிறோமா, இல்லை ஆசாரனை போல தேவனை போல கண்டுகொள்ளாம நம்ம அப்படியே போயிடுறோமா, இல்லை சமாரியனை போல காயம் கட்டி மற்றொரு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா என்று யோசிச்சு பார்ப்போம். சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 கல்வர்கள் பேசிக்கொள்வாங்க. ஒரு கல்வன் சொல்லுவான், அவரை காயப்படுத்தி அவரை மனுஷன்னு நோங்கடிக்கிற மாதிரி பேசுவான். இன்னொரு கல்வன் சொல்லுவான், அவரை ஏன்டா பேசுகிற, நம்ம இந்த தவறு செஞ்சோம், அந்த தவறுனால நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு, ஆனால் அவர் எந்த ஒரு தவறும் செய்யாதன்னு அப்படி இயேசு சொல்வார்ல, நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசியில் இருப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கல்வன் அந்த சிலுவையில தேவனுடைய ஆறுதலாகவும் தேவனுடைய அந்த காயத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த பாரடைஸ் கிடைக்கிறது, பரலோகம் கிடைக்கிறது போல இந்த காரியங்களை செய்கிறவர்களுக்கு மாத்திரமே தேவனுடைய பரலோக ராஜ்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளை பலப்படுத்தி காப்பாங்க. ஆமென். ஜெபம்.
அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. துவக்கம் முதல் இறுதி வரை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவின் மூலமாக தகப்பனே நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, நல்ல பாடல்கள், வேத வாசிப்பு, தேவ செய்தி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைய தேவன் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.